குறைஞ்ச விலையில் உடுப்புகள் எடுக்கக்கூடிய அளவுக்கு நான் இப்போ ஹாய் ஹலோ வணக்கம் எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ இன்றைக்கு நான் ஒரு புது இடத்துக்கு இன்னும் ஒரு சிட்டிக்கு வந்திருக்கேன். இந்த சிட்டியில் பேர் முல்ஹம். இதெல்லாம் வீடுகள் தான். ஸோ இது கீழே கடைகள் அப்படி இருக்குது. இது அந்த ட்ராம் போகிற பாதை பாருங்கள். காலமேலே எழும்பி அவங்க நார்மலாக கடையெல்லாம் திறந்துட்டாங்க. இப்போ டைம் நான் 8:15 இங்கே நிற்கிறேன். ஸோ இங்கே தான் இது ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி அவங்களெல்லாம் ரெடி பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ இந்த சிட்டியை நாங்கள் சும்மா மேலோட்டமாக சுற்றி பார்ப்போம். எப்படி இருக்குதுன்னு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன்.
நான் இப்பொழுது நிற்கிற இடம் வந்து இந்த காட்டுற பில்டிங் வந்து பார்க்க ஏதோ ஒரு பெரிய ஃபேலஸ் அப்படி இது மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து இதுதான் நீங்கள் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ், லெட்டர்கள் அப்படி அனுப்பக்கூடிய இடம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த இடமே எவ்வளோ வடிவாக வச்சுருக்குறாங்கன்னு வந்து போஸ்ட் ஆஃபீஸ். அப்படியே சுற்றி பார்த்து இஞ்சால பக்கம் வந்தால் இங்கேயும் இவங்க நிறைய பூக்கள் அதெல்லாம் அமைச்சிருக்கிறாங்க, பூ மரங்கள். ஸோ இதெல்லாம் இங்கே வந்து நார்மலாக ஆக்கள் வீடு வச்சிருக்கிற, சொந்த வீடு வச்சிருக்கிற ஆக்கள் அவங்களோட வளவுக்குள்ள அப்படி எடுத்துக்கொண்டே இதை வச்சு வளர்ப்பாங்க. சில மரங்கள் வீட்டுக்குள்ளேயே வைக்கக்கூடிய இது இருக்கும். இவங்கள் வடிவாக இதில் பேக் பண்ணி எல்லாம் செஞ்சு தருவாங்க. அடுத்து நாங்கள் கேட்குற பூ அதையெல்லாம் கொண்டு போகக்கூடிய அளவுக்கு வடிவாக பேக் பண்ணி எடுத்து தருவாங்க. ஸோ இந்த மரம் 2 ரூபா 50 சென்ட்டுக்கு போட்டிருக்காங்க. ஸோ இது 2 யூரோ அப்படி ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குது. 2 யூரோவிலேருந்து இருக்குது, 3 யூரோ, 5 யூரோ வந்து ஒவ்வொரு இதுலேயும் இருக்கா. 1 யூரோக்கும் வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த பூவை பாருங்கள், இந்த பூ மரத்தில் எல்லாம் ரோசா பூ. இது வந்து 1 யூரோவுக்கு ஒரு பூ இல்லை, இது வந்து ஒரு மரம். அதாவது இப்படி ஒரு இதை எடுக்கலாம். நாங்கள் 1 யூரோவுக்கு நான் ஃபஸ்ட்டாக இங்கே தான் பார்க்குறேன். சரியான சீப். ஏனண்டா இது வந்து இவங்க மார்க்கெட் போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ அதான் இவ்வளவு சீப்பாக விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நார்மலாக நான் இப்படியான பூ வாங்குறேன்டா மினிமம் 3 யூரோ கிட்ட தேவை. இதுவும் 1 யூரோக்கு தான் போட்டிருக்காங்க. Morgen. அழகான தூண் ஒன்று வச்சிருக்காங்க. நல்ல உயரத்துக்கு இருக்குது இந்த தூண். இந்த தூணில் சில கல்வெட்டுகள் பதிச்சிருக்குது. ஸோ இது அழகாக இருக்குது.
தமிழ் கடைகளும் இது வந்து மீன் கடை. இது இங்கே வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. மீன் மட்டும் இல்லை, இறாலுகள். ஸோ நாங்கள் வெட்டி கூட இங்கே எடுக்கலாம் இந்த ஏரியாவில். இதில் தமிழ் கடைகள் ஒரு 2-3 இருக்குது. இந்த தமிழ் சாமான்கள் வாங்கக்கூடிய கடை, அதுவும் இந்த வீடியோவில் காணக்கூடியதாக இருக்கும். ஓகே, நான் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க. சப்போஸ் பிடிக்கலைன்னு சொன்னால் என்ன காரணம் என்று சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு திருத்தி கொள்றதுக்கு இலகுவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பிடிச்சிருந்து நீங்கள் பார்க்குறதுக்கு ஓகே இருந்தால் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய். இதுதான் ஜெர்மனியில் இருக்கிற வாஷிங் மிஷின் கடை. அதாவது வாஷிங் மிஷின் வந்து வாங்குறது இல்லை. இப்போது உடுப்பு வீடுகளில் வாஷிங் மிஷின் அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே வந்து நாங்கள் போட்டு கழுவலாம்.